Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Lady Boss channel. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது நல்ல சாஃப்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் பராட்டா ரெசிபி. வாங்க எப்படி செய்றேன்னு பாப்போம். இன்னைக்கு நான் செய்ய போகிறது கோதுமை ப்ளஸ் ஆட்டமா சேர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் கப் கோதுமாவும் ஹாஃப் கப் ஆட்டமாவும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தனி கோதுமாவில் சேர்க்குறீங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அண்ட் இப்போ இது கூட ஒரு முட்டையை உடைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். முட்டை சேர்க்குறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் ஒன்று கிடைக்கும். அண்ட் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பெனைய ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 to 7 மினிட்ஸ்க்கு மாதிரி நல்லா பிசைஞ்சோம்னு சொன்னால் மிச்ச நேரம் ஊற வைக்க தேவையில்லை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு டோ கிடச்சிக்குது. இதை நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதுக்கு மேலால் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நார்மலாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஆயிலில் இந்த டோ நல்லா கவர் ஆகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வைப்பேன். அண்ட் 15 மினிட்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோ நல்லாவே சாஃப்டாக வைக்குது. ஆயிலில் ஊறினதால் மாவு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வந்துக்குது. இப்போ இதை எங்களுக்கு தேவையான அளவுக்கு டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ நான் இன்றைக்கி இதை ஒரு 5 போர்ஷன்ஸ்க்கு டிவைட் பண்ணிக்கிறேன். இது நல்ல பெரிய சைஸ் பராட்டா செய்கிறதுக்கே போதுமாயிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதை ஒரு 7 to 8 பராட்டாஸ் இந்த குவான்டிட்டியில் செஞ்சு எடுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் கூடவே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக எடுக்கிற அந்த கோதுமை மாவு தான் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம். டிவைட் பண்ணி வச்சுக்கிறதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரோலரால் தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையால் என்ன வந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை தின்னாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ஆயிலுக்கு பதிலாக உங்களுக்கு நெய் பூசை மேலும் நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு பக்கத்தையாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் மடிக்கிற பக்கத்துக்கும் கொஞ்சமாக லைட்டாக ஆயிலை அப்ளை பண்ணினீங்கன்னா பராட்டா நல்ல லேயராக வரும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் செய்கிற எல்லாத்தையுமே நல்லா தட்டிட்டு ஆயில் பூசி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு ட்ரேக்கு ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சு அகெயின் இதுக்கு மேலாலேயும் கொஞ்சம் ஆயில் பூசிட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வைப்பேன். ஸோ டோட்டலாகவே நாங்கள் ஒரு ½ அன் ஹவருக்கு தான் இதை ஊற வைக்கிறோம். பராட்டா செய்ய போகல மெயினாகவே ஒரு நல்ல குவாலிட்டி மாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் பராட்டா நல்லா சாஃப்டாக ஸ்ட்ரெச்சியாக வரும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் நல்லா ஊறி வந்திக்குது. இப்போ இதை ஜென்ரலாக தட்டி எடுத்துக்கொள்வோம். கையாலேயே தட்டி எலிமெண்ட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரோலராக செஞ்சோம்னா இன்னும் ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாவே விளங்கும், நார்மலாக செய்கிற பரோட்டாவை விட நான் செய்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்குது. ஸோ தட்டின பரோட்டாவை ஒரு பேனில் போட்டு சுட்டெடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் நல்லா ஹீட் ஆகிக்குது. இது லோ மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணணும். போட்டு ஃபியூ மினிட்ஸில் மேலால் அப்படியே காஞ்சி வரும். அந்த டைமில் அதை ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கொள்ளணும். அண்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெட்யூலாவால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த மேலால் ஊதி வரும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு குக் பண்ணினீங்கன்னு சொன்னால் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் அந்த லேயர்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகி வரும். இதே மாதிரி 2 பக்கமும் பிரட்டி போட்டு சுட்டு எடுக்கணும். பேலன்ஸ் செய்கிற பரோட்டாவையும் இதே மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துட்டு பேனில் போட்டு லோ மீடியம் ஹீட்டில் 2 பக்கமுமே மாற்றி மாற்றி குக் பண்ணி எடுக்கணும். பரோட்டா குக் பண்ணினதுமே அதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் சர்வ் பண்ணிங்கன்னா பரோட்டா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்ல சாஃப்டான லேயரான பரோட்டா ரெடி. ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி டேஸ்ட்டோடு அதே சாஃப்ட்னஸோடு இந்த மாதிரி லேயராக பரோட்டாவை வீட்டில் இப்போ செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களைய சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.